வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். உஸ்பெகிஸ்தான் உடனான பன்முக ஒத்துழைப்பை விரிவுபடுத்துவது குறித்து அந்நாட்டு அமைச்சருடன் வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் விரிவான ஆலோசனை நடத்தியுள்ளார். கர்நாடக மாநிலம் கபினி அணையிலிருந்து திறந்துவிடப்பட்ட தண்ணீர் இன்று அதிகாலை தமிழக எல்லையான பிலிகுண்டுலுவை வந்தடைந்தது. நடப்பு நிதியாண்டின் முதல் காலாண்டில் தமிழகத்தின் தொழில் வளர்ச்சியில் வீழ்ச்சி ஏற்பட்டிருப்பதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குறை கூறியுள்ளார். திருச்சி சமயபுரம் அருகே நேரிட்ட சாலை விபத்தில் 3 பேர் உயிரிழந்துள்ளனர். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டி இன்று தொடங்குகிறது. இனி விரிவான செய்திகள். உஸ்பெகிஸ்தான் உடனான பன்முக ஒத்துழைப்பை விரிவுபடுத்துவது குறித்து அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் திரு சைதோ பக்தியோர் ஒடிலோவிச்சுடன் ஆலோசனை நடத்தியதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் உஸ்பெகிஸ்தான் அமைச்சருடனான இந்த சந்திப்பு குறித்து சமூக வலைதளத்தில் டாக்டர் ஜெய்சங்கர் பதிவிட்டுள்ளார். எரிசக்தி, உட்கட்டமைப்பு, வர்த்தகம், பாதுகாப்பு, கல்வி மற்றும் கலாச்சாரம் உள்ளிட்ட துறைகளில் இரு நாடுகளும் இணைந்து செயல்படுவது தொடர்பாக இருவரும் விரிவான ஆலோசனை நடத்தியதாக அவர் கூறியுள்ளார். பிராந்திய அளவிலான சவால்களை எதிர்கொள்வது குறித்தும் உஸ்பெகிஸ்தான் அமைச்சருடன் ஆலோசித்ததாக டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் அதிக பதக்கங்களுடன் 4வது இடத்தை இந்தியா பெற்றுள்ளது மகிழ்ச்சியான தருணம் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை பதிவிட்டுள்ள அவர், கிளாஸ்கோவில் நிறைவடைந்த இந்த போட்டியில் இந்தியா சிறப்பான அங்கீகாரத்தை பெற்றுள்ளதாக தெரிவித்துள்ளார். 2030ஆம் ஆண்டு காமன்வெல்த் போட்டியை அகமதாபாத்தில் நடத்துவதற்கான பொறுப்பையும் இந்தியா ஏற்றிருப்பதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த வெற்றியின் மூலம் இந்தியா புதிய உயரத்தை எட்டியிருப்பதாகவும் அனைத்து விளையாட்டு வீரர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் திரு அமித் ஷா குறிப்பிட்டுள்ளார். முதலமைச்சர் திரு விஜய் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே அமைந்துள்ள தனியார் கண்ணாடி தயாரிப்பு நிறுவனத்தை பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். இதேபோல் அதே பகுதியில் அமைந்துள்ள கார் உற்பத்தி தொழிற்சாலையையும் முதலமைச்சர் பார்வையிட்டு பணிகள் குறித்து கேட்டறிந்தார். முதல்வருடன் அமைச்சர்கள் மற்றும் தலைமைச் செயலாளர் உள்ளிட்ட அதிகாரிகளும் இந்த ஆய்வில் பங்கேற்றனர். கர்நாடக மாநிலம் கபினி அணையிலிருந்து திறந்துவிடப்பட்ட தண்ணீர் இன்று அதிகாலை தமிழக எல்லையான பிலிகுண்டுலுவை வந்தடைந்தது. வினாடிக்கு 1000 கனஅடி தண்ணீர் வந்து கொண்டிருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். போதிய மழை இல்லாமல் கர்நாடக அணைகளில் இருந்து தண்ணீர் திறக்கப்படாததால் காவிரி ஆறு முற்றிலும் தண்ணீர் வரத்தின்றி வறண்டு இருந்தது. மிகவும் சொற்பமான தண்ணீர் அளவான வினாடிக்கு 100 கனஅடியாக தண்ணீர் வரத்து குறைந்திருந்தது. இந்நிலையில் காவிரி கேரள நீர்பிடிப்பு பகுதிகளில் பலத்த மழை பெய்ததால் கர்நாடக அணையான கபினி அணை தனது முழு கொள்ளளவை எட்டி உபரி நீர் காவிரி ஆற்றில் திறந்துவிடப்பட்டது. கடந்த சனிக்கிழமை முதலில் வினாடிக்கு 5000 கனஅடியாகவும் பின்பு 10,000 கனஅடியாகவும் சனிக்கிழமை நள்ளிரவு வாக்கில் 25,000 கனஅடி தண்ணீர் திறந்துவிடப்பட்டது. கபினி அணையில் இருந்து காவிரியில் திறந்துவிடப்பட்ட தண்ணீர் இன்று அதிகாலை வாக்கில் தமிழக எல்லையான பிலிகுண்டுலை வந்தடைந்தது. நேற்று மாலை நிலவரப்படி வினாடிக்கு 500 கனஅடியாக இருந்த தண்ணீர் வரத்து இன்று அதிகாலை நிலவரப்படி வினாடிக்கு 1000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. இந்த தண்ணீர் வரத்து மேலும் படிப்படியாக அதிகரிக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தருமபுரியில் இருந்து மா தண்டபாணி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். நடப்பு நிதியாண்டின் முதல் காலாண்டில் தமிழகத்தின் தொழில் வளர்ச்சியில் வீழ்ச்சி ஏற்பட்டிருப்பதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குறை கூறியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் நாளிதழ்களில் வெளியாகியுள்ள முதலீட்டு தரவுகள் குறித்த புள்ளி விவரங்களை பகிர்ந்துள்ளார். மற்ற மாநிலங்களில் புதிய ஆட்சி தொடங்கியவுடன் முதலீடுகள் பல மடங்கு உயர்ந்துள்ள நிலையில்
தமிழகத்தில் தவேக அரசு பொறுப்பேற்ற பிறகு ஒட்டுமொத்த முதலீடுகள் முந்தைய காலாண்டை காட்டிலும் 74.5%, தனியார் முதலீடுகள் 77.63% சரிவை சந்தித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். எனவே முதலமைச்சர் திரு விஜய் சரியான தொழில் கொள்கைகளை உருவாக்கி முதலீட்டாளர்களின் நம்பிக்கையை மீட்டெடுக்க வேண்டும் என்று திரு நயினார் நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். தென்காசி மாவட்டம் குற்றாலம் மெயின் அருவியில் வெள்ளப்பெருக்கு குறைந்துள்ளதால் சுற்றுலாப் பயணிகள் குளிக்க விதிக்கப்பட்டிருந்த தடை நீக்கப்பட்டுள்ளது. பழைய குற்றால அருவி மற்றும் 5 அருவியில் தொடர்ந்து தடை நீடிப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தென்னகத்தின் ஸ்பா என்றும் ஏழைகளின் ஊட்டி என்றும் அழைக்கக்கூடிய குற்றால அருவிகளில் சிற்றருவி, பழைய குற்றாலம் உள்ளிட்ட அனைத்து அருவிகளிலும் ஜில்லென்று ஆர்ப்பரித்து வரும் தண்ணீரில் குளிப்பதற்கு தினம்தோறும் உலகின் பல பகுதிகளில் இருந்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை புரிந்து அருவியில் குளித்து மகிழ்ந்து செல்வது வழக்கம். அவ்வப்போது மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் கனமழை பெய்ததின் காரணமாக இங்குள்ள பிரதான அருவியான குற்றாலம் மெயின் அருவி, பழைய குற்றாலம் மற்றும் 5 அருவிகளில் திடீரென காற்றாற்று வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதன் காரணமாக அருவியில் குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்ட நிலையில் அருவிகளில் தண்ணீர் வரத்து மிதமாக குறைந்ததை அடுத்து மீண்டும் குளிப்பதற்கு அனுமதிக்கப்பட்ட சூழ்நிலையில் ஆடிப்பெருக்கு விழாவை கொண்டாடிட வரும் சுற்றுலா பயணிகள் அருவியில் குளித்து மகிழ்ந்து செல்கின்றனர். மேலும் 5 அருவி மற்றும் பழைய குற்றால அருவிகளில் தொடர்ந்து தடை என்பது நீடிக்கப்படும் சூழ்நிலையில் அங்கு மட்டும் குளிக்க தடை விதிக்கப்பட்ட நிலையில் பிற அருவிகளான குற்றால மெயின் அருவி, புலி அருவி, சிற்றருவிகளில் உற்சாகமாக குளித்து மகிழ்ந்து செல்கின்றனர். தென்காசி மாவட்டத்திலிருந்து செந்தில். திருச்சி சமயபுரம் அருகே ஆம்னி பேருந்தும் காரும் மோதிய விபத்தில் ஒரு சிறுவன் உட்பட 3 பேர் உயிரிழந்தனர். 7 பேர் காயமடைந்தனர். புதுக்கோட்டையைச் சேர்ந்த 5 பெண்கள் உட்பட 10 பேர் தஞ்சையிலிருந்து சமயபுரம் கோவிலுக்கு சென்றபோது சென்னை நோக்கி வந்த தனியார் பேருந்துடன் மோதியதில் இந்த விபத்து நேரிட்டதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் வடகடலோர மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வட தமிழக கடலோரப் பகுதியில் நிலவும் கீழ்மட்ட வளிமண்டல தாழ்வுப்பாதை மற்றும் தென் தமிழக கடலோரத்தில் நிலவும் வளிமண்டல சுழற்சி காரணமாக ராமநாதபுரம் மாவட்டத்திலும் நீலகிரி உள்ளிட்ட மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள மாவட்டங்களிலும் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மைய அறிக்கை தெரிவிக்கிறது. சென்னையை பொறுத்தவரை ஓரிரு இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் அந்த அறிக்கை தெரிவிக்கிறது. இருவரிச் செய்திகள். இந்தியா உள்ளிட்ட 60 நாடுகளுக்கு இறக்குமதி வரியை அதிகமாக விதித்துள்ள அமெரிக்க அதிபரின் நடவடிக்கைக்கு எதிராக அந்நாட்டின் 25 மாகாண அரசுகள் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்துள்ளன. பங்களாதேஷுக்கான இந்திய தூதர் திரு தினேஷ் திரிவேதி டாக்காவில் நேற்று அந்நாட்டு பிரதமரின் வெளியுறவுத்துறைக்கான ஆலோசகர் ஹுமாயூன் கபீரை சந்தித்து பேசினார். 3 மாநிலங்களில் நடைபெற்ற சட்டப்பேரவை இடைத்தேர்தல்களில் மக்கள் அளித்த தீர்ப்பை ஏற்றுக்கொள்வதாக பிஜேபி தலைவர் திரு நிதின் நபீன் தெரிவித்துள்ளார். குடியரசு துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் வரும் 17ஆம் தேதி தமிழகம் வருகிறார். பல்கலைக்கழக மாணவர்களுக்கான தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் 2 வார கால இணையவழி குறுகிய கால அனுபவ பயிற்சி திட்டம் புதுதில்லியில் தொடங்கியுள்ளது. சென்னை சைதாப்பேட்டை திடீர்நகர் பகுதியில் மாநில அமைச்சர் திரு ஆனந்த் நேற்று ஆய்வு மேற்கொண்டார். ஆடிப்பெருக்கையொட்டி திருச்சி ஸ்ரீரங்கம் அம்மா மண்டபத்தில் காவிரி தாய்க்கு யானை மீது வைத்து சீர்வழங்கும் நிகழ்ச்சி வெகு விமரிசையாக நடைபெற்றது. கோவை மாவட்டம் வால்பாறை சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக அங்குள்ள ஆறுகள் மற்றும் நீர்வீழ்ச்சிகளில் சுற்றுலாப் பயணிகள் குளிக்கவோ செல்ஃபி எடுக்கவோ கூடாது என்று மாவட்ட நிர்வாகம் எச்சரித்துள்ளது. திருவள்ளூர் மாவட்டத்தில் மக்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டத்தில் பெறப்பட்ட கோரிக்கை மனுக்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்குமாறு சம்பந்தப்பட்ட அலுவலர்களுக்கு ஆட்சியர் திருமதி கவிதா உத்தரவிட்டுள்ளார். விளையாட்டுச் செய்திகள். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டி இன்று தொடங்குகிறது. முதல் ஆட்டத்தில் திருப்பூர் திண்டுக்கல் அணியை எதிர்கொள்கிறது. இப்போட்டி திண்டுக்கல்லில் இரவு மணி 7:30க்கு தொடங்குகிறது. இப்போட்டியில் 8 அணிகள் பங்கேற்கின்றன. துரந்த் கோப்பை கால்பந்து போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டங்களில் ஜம்ஷெட்பூர் தில்லி அணியையும், மோகன் பகான் சவுத் யுனைடெட் அணியையும் எதிர்கொள்கின்றன. கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்கியது. இப்போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த், மிதுன் மஞ்சுநாத், தன்யா ஹேமந்த், ஆகர்ஷி காஷ்யப் உள்ளிட்ட முன்னணி வீரர்கள் பங்கேற்கின்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். உஸ்பெகிஸ்தான் உடனான பன்முக ஒத்துழைப்பை விரிவுபடுத்துவது குறித்து அந்நாட்டு அமைச்சருடன் வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் விரிவான ஆலோசனை நடத்தியுள்ளார். கர்நாடக மாநிலம் கபினி அணையிலிருந்து திறந்துவிடப்பட்ட தண்ணீர் இன்று அதிகாலை தமிழக எல்லையான பிலிகுண்டுலுவை வந்தடைந்தது. நடப்பு நிதியாண்டின் முதல் காலாண்டில் தமிழகத்தின் தொழில் வளர்ச்சியில் வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குறை கூறியுள்ளார். திருச்சி சமயபுரம் அருகே நேரிட்ட சாலை விபத்தில் 3 பேர் உயிரிழந்துள்ளனர். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டி இன்று தொடங்குகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.